பொதுவாகவே செல்லப்பிராணிகள் இல்லாதவர்கள் வீடே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அனைவருமே செல்லப்பிராணிகள் ஏதாவது ஒரு செல்லப்பிராணியை வளர்க்கின்றோம். அப்படித்தானே? குறிப்பாக இந்த பூனை நாயை வளர்க்கின்றவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எமது சுகாதார அமைப்பு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் இப்படியான பல விடயங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். உண்மையான பல விடயங்கள். அண்மையில் இங்கிலாந்தில் ஒரு சம்பவம் இப்படி இடம்பெற்றிருக்கிறது. ஒரு உரிமையாளர் ஒரு நாயை வளர்த்திருக்கின்றார். ஒரு பெண் அவர். சரி, அவர் என்ன செய்திருக்கின்றார், தனது கையில் ஒரு வெட்டுக்காயம் இருந்திருக்கிறது. அந்த வெட்டுக்காயத்தை அந்த நாய் நக்கி இருக்கிறது. எனவே அது அவருக்கு தெரியாது. அதை பெரிதாக அவர் கண்டுகொள்வதில்லை என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரையிலும் அப்படித்தான். நாங்கள் செல்லப்பிராணிகளை வளர்க்கின்றவர்கள் அப்படித்தானே? நாங்கள் இருக்கும் படுக்கை அறை, சாப்பிடும் இடத்திலெல்லாம் அந்த செல்லப்பிராணிகள் தெரியும். ஆனால் நாங்கள் அதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டோம். சரியா? ஏனென்றால் அந்த செல்லப்பிராணிகள் மீது எங்களுக்கு அவ்வளவு பாசம். சரி, அதுக்காக நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படியான விடயங்களை கேள்விப்படும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே செல்லப்பிராணிகள் வைத்திருக்கின்றவர்களாக நீங்கள் இருந்தால் கொஞ்சம் இந்த விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள் கவனமாக. ஏனென்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. தொற்று ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு புரிந்துவிட்டது இது நாய் நக்கியதால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு என்பது ஒரு பாக்டீரியா அவருக்கு உடம்புக்குள் நுழைந்திருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஒரு உண்மை சம்பவம் இது. அவர் கோமாவில் இருந்திருக்கின்றார். கோமாவில் இருந்து அவர் அப்படியே மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் கால்களை வெட்டி எடுக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் சொல்லி கால்கள் வெட்டி அகற்றப்பட்டிருக்கின்றன. எனவே அதுக்கு காரணம் என்ன? அந்த செல்லப்பிராணி, அந்த நாய் நக்கியதை அவர் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார். எனவே காயங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்படியான விடயங்களில் கொஞ்சம் அவதானமாக செயற்படுங்கள். செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும், ஆனால் அதை சுகாதாரமாக சுத்தமாக இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய ஊசிகள் இருக்கும், மருந்துகள் இருக்கும் கொடுப்பதற்கு. அவற்றையெல்லாம் சரியாக நாங்கள் செய்து கொண்டால் இதனால் எந்த விதமான பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நாங்களும் அவதானமாக இருப்போம் என்பதற்காக தான் இந்த உண்மையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இங்கிலாந்தில். நாங்களும் இது தொடர்பான ஒரு அவதானத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களாக நீங்கள் இருந்தால் கொஞ்சம் அவதானமாக செயற்படுங்கள்.